வாங்க சார், உட்காருங்க. சுந்தர் சார், வாங்க. சார் கிட்ட கார் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன். ஓகே சார். பிரைஸும் மற்ற டீடைல்ஸும் நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே. ஹலோ சார், சார் பார்த்து பாருங்க ப்ளீஸ். என்னடா அந்த பக்கம்? பரவாயில்ல, ஏன் இந்த பக்கம்னு கேட்கலையே. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னடா, மெஷின் கூட பழகி பழகி உனக்கு மனுஷ புத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. சரி, எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், கொஞ்சம் வெளியில வரியா? பரவாயில்ல, இங்கே சொல்லு. உன்னை நண்பனை அடைஞ்சதுல சந்தோஷப்பட்டேன். நீ ராணுவத்துல வேலை செய்யறத பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நீ சாந்திக்கு மறுவாழ்வு கொடுத்தப்போ ரொம்ப பெருமைப்பட்டேன்டா. உன்னொரு மனித தெய்வமா அன்னைக்கு நான் நினைச்சேன். தெய்வம்னா தப்புடா. தெய்வம்னு சொன்னா கல்லு நினைச்சிடறாங்க. சாதாரண மனுஷனா வந்தாதான் நிம்மதி. டேய், நீ இப்போ சாதாரண மனுஷனா கூட இல்லடா. வாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்த மிருகம் நீ. டேய், அறிவுரை சொல்றது ரொம்ப ஈஸி, அனுபவிக்கிறதா ரொம்ப கஷ்டம். இங்க பரவாயில்ல, நான் வேலை செய்யற இடம், வெளியில போய் பேசலாம் வா. தெரியாம தான் கேக்குறேன். உன் அண்ணி சொன்ன வேதம், நான் சொன்ன அறிவுரையா? டேய், அண்ணிய பத்தி பேசாதன்னு சொல்லிருக்கேன். உன் அண்ணிய விட்டு சாந்திய மிரட்டி இருக்கிற. அதனாலதான் அவன் விவாகரத்துக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கான். மகுடிக்கு மயங்குற பாம்பாட்டம் உன் அண்ணி பேச்சுக்கு மயங்குற. உன் பொண்டாட்டி விட்டு விலகிறடா. டேய், முதல்ல அவ டைவர்ஸ்க்கு ஒத்துக்கல, ஆனா இப்போ அவளே கையெழுத்து போட்டிருக்காள். அதுக்கு என்ன அர்த்தம்? டேய், என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உன்னாலே யோசிக்க முடியும். டேய், நான் எதுக்கு யோசிக்கணும்? சாந்தி அவ பண்ண தப்ப நல்லா யோசிச்சு பார்த்திருக்கா, மனசு அச்சு குத்தி இருக்கு, அதான் கையெழுத்து போட்டிருக்கா. ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு இவ்வளவு கற்பனையா? சபாஷ். டேய், உன் மனைவி நல்லவடா, அவளை வேதனைப்படுத்தாத. கண்ணை கொடுத்து கண்ணை எடுத்த மாதிரி அவ வாழ்க்கையோட நீ விளையாடுற. அவ மனசு வருந்தி கண்ணீர் விட்டா அது உன்னை சும்மா விடாதுடா. டேய், சாந்திக்கு நான் வாழ்வு கொடுத்ததை தியாகமாவே நினைக்கலடா. ஆனா அவ என்ன புரிஞ்சுக்காம அண்ணி மேல பொறாமப்பட்டா. அவ அண்ணியையும் புரிஞ்சுக்கல. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அண்ணன் செஞ்ச தப்புக்கு அவ தொண போனா பத்தியா? நான் அவளை கல்யாணம் பண்ணதே தப்புன்னு எனக்கு தோணுது. டேய், பொண்டாட்டி பேச்ச கேட்டு தாய் வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போடுறவனை பாத்திருக்கேன்டா. தாய் பாசத்துல பொண்டாட்டியோட சண்டை போடுறவனையும் பாத்திருக்கேன். ஆனா அண்ணி மேல கண்ணை மூடிக்கிட்டு பக்தியை வச்சு பொண்டாட்டி இருக்கிறவன இப்பதான் நான் பாக்குறேன். டேய், உன் வீட்டு மொட்டை மாடியில போய் தனியா ராத்திரியில உன் மனசாட்சி கிட்ட பேசி பாருடா. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சார், கொரியர். மிஸ்ஸஸ் அபிராம் இருக்காங்களா? இருக்காங்க. அக்கா, அக்கா, அக்காக்கு கொரியர் வந்திருக்கு. அபிராமி பூஜை ரூம்ல இருக்கா? பரவாயில்ல, ஓபன் பண்ணி படி.
என்னம்மா? அக்கா, உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. யாரு? உங்க மாமா அனுப்பிச்சிருக்காரா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல மாமா, நான் உங்க பெரிய பையனை டைவர்ஸ் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, அதுக்கு கோர்ட்ல வந்து கன்சென்ட் கொடுக்க சொல்லி லீகல் நோட்டீஸ் வந்திருக்கு. என்னது? உனக்கு வக்கீல் நோட்டீஸா? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அந்த மதன்? நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. எனக்கு துரோகம் செஞ்சவரை நிரந்தரமா விட்டு பிரியணும்னு நான் மனசார முடிவெடுத்துட்டேன். இது வெறும் லீகல் ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். என்னன்னு இப்படி பேசுறீங்க? என்ன பத்தி கவலைப்படாதப்பா, நீ நல்லா இருக்கணும் கார்த்திக். என் வாழ்க்கை முடிஞ்சு போன விஷயம். ஆனா உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நீ நடப்பனமா இப்படி நடமாடுறது பார்க்க என் மனசு பொறுக்கல. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும்னா நீ சாந்தியை விட்டு விலகணும். எதிர்காலத்துல அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாது. அதுக்காக தான் நான் உன் அண்ணனை விட்டு லீகலா பெரிய முடிவெடுத்தேன். அபிராமி, உன்னோட தியாகம் இல்லைங்க யாருக்கு வராதுமா. உனக்கு என்ன சோதனை வந்தாலும் இந்த குடும்பத்துக்கு நீ நல்லதாமா பண்ணிட்டு வர. உனக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்? என்ன மாமா அது? உங்க சந்தோஷம், கார்த்திக் சந்தோஷம், இதுதான் எனக்கு முக்கியம். உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? ரம்யாக்கு கார்த்திக்க விட்டா யாருமே இல்ல. நீங்களா பார்த்து என் தங்கச்சிய கரை சேர்த்தா போதும் மாமா. நான் என் காலத்தை இப்படி ஓட்டிக்கிறேன். இருந்தாலும் நீங்க போய் கோர்ட் படி ஏறிக்கிட்டு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீ எல்லாம் உன் அண்ணனாலையும் நீ கூட்டிட்டு வந்த சாந்தினாலையும் தான்ப்பா. விடு, நடக்க போறத பத்தி மட்டும் யோசிப்போம். நான் பூஜைய நடுவில் நிறுத்திட்டு வந்துட்டேன், அதை போய் முடிக்கிறேன். கோர்ட்டுக்கு போறதே ரம்யா வாழ்க்கை கிளியர் ஆகணும் தான். ஆனா எனக்கு துரோகம் செஞ்ச மதனை நான் தண்டிக்காம விட மாட்டேன். 7 வருஷம் தண்டனை வாங்கியே கொடுப்பேன்.
டோன்ட் வரி, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். ஜட்ஜி இப்ப வந்துருவாரு. ஓகே. குட் மார்னிங் மேடம். ஃபியூ மினிட்ஸ்ல ஜட்ஜி வந்துருவாரு. சரி. வெயிட் பண்ணுங்க. ஓகே. நீதிபதி வர்றார், நீதிபதி வர்றார், நீதிபதி வர்றார். ஆர் மதன், ஆர் மதன், ஆர் மதன். அபிராமி, அபிராமி, அபிராமி. நீங்க தான் மிஸ்ஸஸ் அபிராமி மதனா? இல்ல சார், நான் அபிராமி. உங்க மனநிலை புரியுது. உங்க கணவரை விவாகரத்து பண்ண மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? மனசாட்சி கொண்ட மனுஷனோட வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்துதான் நான் இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டேன் சார். நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் மதன்? அதை ஏன் வாயால வேற சொல்லணுமா? மனசால புரிஞ்சிட்டோம். சட்டப்படி எங்களுக்கு விவாகரத்து கொடுத்துருங்க. குடும்ப நல கோர்ட்டுங்கிறது குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு இல்ல, தம்பதிகளை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கத்தான் பாடுபடும். உங்க குடும்ப விவகாரத்துல நீதிமன்றம் நுழையாது. யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்னு பட்டிமன்றம் நடத்துற விவாத மேடையில் இந்த நீதிமன்றம். அக்னி சாட்சியா இணைஞ்ச தம்பதிகள் என்னன்னைக்கு இணைஞ்சே வாழணுங்கிறது தான் இந்த நீதிமன்றத்தின் ஆசை. துரதிருஷ்டவசமா 2 பேருமே பிரிஞ்சு வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. இந்த முடிவு அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவா கூட இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம எடுத்த முடிவு தப்போன்னு வருத்தப்படக்கூடிய நிலைமைக்கும் நீங்க வரலாம். என்னதான் மனப்பூர்வமா நீங்க விலகணும்னு முடிவெடுத்தாலும் இந்த நீதிமன்றம் உடனடியா உங்களுக்கு அனுமதி வழங்காது. விவாகரத்து கேட்ட தம்பதிகளுக்கு மனசு மாற 6 மாசம் டைம் கொடுக்கணும்னு சட்டத்திலே இடம் இருக்கு. அந்த சட்டப்பிரிவின்படி இன்னிலிருந்து 6 மாதம் கழித்தும் நீங்க மறுபடியும் விவாகரத்து கோரினா விவாகரத்து வழங்கப்படும். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக்.
சாந்தி சாந்தி சாந்தி. மிஸ்ஸஸ் சாந்தி, நீங்க கார்த்திக்க விவாகரத்து செய்ய மனப்பூர்வமா சம்மதிக்கிறீங்களா? என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சட்டப்பூர்வமா எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னு அடுத்தா முதல்ல உள்ள போறது என் புருஷன் தான். நீ கார்த்திகை டைவர்ஸ் பண்ண சம்மதிச்சு எனக்கு லெட்டர் கொடுக்கும்போது நான் மதனை டைவர்ஸ் பண்ண சம்மதிச்சு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். மனமாற சம்மதிக்கிறேன்.